வணக்கம். மாணவ நண்பன் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தருடைய மார்க் ஷீட். ஸோ இதில் ஒரு சின்ன அனாலிசிஸ்க்காக இந்த வீடியோ வந்து நான் பதிவு பண்ணுறேன். இப்போது நீங்கள் வந்து இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவர் மொத்தமாக வழங்கின மதிப்பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 438. ஓகேவா, 438. ஸோ இப்போ வந்து நம்ம 3 முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இப்போது அனாலிசிஸ்க்காக. ஸோ ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா 42, அப்புறம் 42 அவுட் ஆஃப் 70 ப்ளஸ் 20 அவுட் ஆஃப் 20 ப்ளஸ் 10 அவுட் ஆஃப் 10. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோன்னாக்கா அவங்க எடுத்த மொத்த மதிப்பெண் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஸோ 42 + 20 62, 62 + 10 வந்து 72. ஸோ டிவைடட் பை 100 அவுட் ஆஃப் 100. சரிங்களா? அடுத்தது கெமிஸ்ட்ரி. இப்போ நம்ம கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னாக்கா 41/70 ப்ளஸ் 20 அவுட் ஆஃப் 20 ப்ளஸ் 10 அவுட் ஆஃப் 10. ஸோ டோட்டலாக 61 + 10. ஸோ 71/100 அவுட் ஆஃப் 100. நெக்ஸ்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 69 அவுட் ஆஃப் 69 அவுட் ஆஃப் 90 ப்ளஸ் 10 அவுட் ஆஃப் 10. ஸோ 79 அவுட் ஆஃப் 100. இப்போ நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நான் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் தான் நான் எடுத்தேன். இப்போ அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்கிறது டோட்டல் மார்க்ஸ் வந்து 79 அவுட் ஆஃப் 100. இப்போ நான் இந்த அனாலிசிஸில் இப்போ நீங்கள் அவங்களுடைய இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து இந்த 3 சப்ஜெக்ட் வச்சு தான் இன்ஜினியரிங் கட் ஆஃப் வருது. ஸோ இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து அவங்களுக்கு கட் ஆஃப் நான் கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். ஸோ மேக்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 79, அண்ட் தென் ஃபிசிக்ஸ் பார்த்தோன்னாக்கா 36, அண்ட் தென் கெமிஸ்ட்ரி பார்த்தோன்னாக்கா 35.5. ஸோ கால்குலேட் பண்ணோன்னா 5, ஸோ 11 + 9 20, ஸோ 2, 9 + 3 12, 12 + 3 15, 150.5. இந்த அனாலிசிஸில் இப்போ நாம் வந்து இப்போ ஃபிசிக்ஸ்குள்ளே அவங்க வந்து தியரியில் எடுத்த மார்க் அதை பார்த்தோன்னாக்கா 42 அவுட் ஆஃப் 70. ஸோ இந்த அனாலிசிஸில் தியரியோட பர்சன்டேஜ், தியரி ப்ராக்டிக்கல் நான் எடுக்கலை, தியரியோட பர்சன்டேஜ் நான் வந்து சொல்கிறேன். ஸோ 42/70. ஸோ அதோட பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கனாக்கா பர்சன்டேஜ் வந்து 60% மார்க்ஸ். அண்ட் தென் கெமிஸ்ட்ரியில் வந்து தியரி அதோட பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னாக்கா 41/70. ஸோ அதோட பர்சன்டேஜ் வந்து 58.57%. மேத்தமெட்டிக்ஸில் தியரியோட பர்சன்டேஜ் பார்த்தோன்னாக்கா 69/90. ஸோ 76.66.
பர்சன்டேஜ். ஸோ நான் இதை வந்து அப்ராக்சிமேட் பண்ணிக்கிறேன். ஸோ 77 அப்படின்னு அப்ராக்சிமேட் பண்ணிக்கிறேன். இதையும் அப்ராக்சிமேட் பண்ணி 59 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம வந்து இப்போ மேத்தமெட்டிக்ஸுக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட அந்த பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் மைனஸ் ஃபிசிக்ஸ் பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னாக்கா 77 minus 60. So 77 minus 60. So it is almost 17% வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேத்தமெட்டிக்ஸ் மைனஸ் கெமிஸ்ட்ரி பார்த்தோம்னாக்கா 77 minus 59. So it is almost 18%. ஸோ இது எதுக்காக இந்த அனாலிசிஸ் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம வந்து மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் நான் எடுத்தது தான். ஸோ இதில் வந்து 69 out of 90 எடுத்திருக்காங்க, 77% இந்த தியரி பார்ட். ஸோ தியரி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அவங்க இப்போ எக்ஸாமினேஷனில் நம்ம எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து 2 டைப்பு. ஒன்று வந்து ஹார்ட் ஒர்க் and another one is what smart work. ஸோ நம்ம வந்து லேர்னிங் மெத்தடாலஜியில் வாட் டு லேர்ன் அப்படிங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படித்தோம்னாக்கா அது வந்து ஹார்ட் ஒர்க் ஆகிடும். அண்ட் ஹவு டு லேர்ன் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி படித்தோன்னா அது வந்து ஸ்மார்ட் ஒர்க். இப்போ நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் கொடுத்தது இந்த செகண்ட் டைப் ஸ்மார்ட் ஒர்க் தான். ஸோ ஹவு டு லேர்ன் இவங்க கரெக்டாக December 1 நான் வந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ December, January, February up to February 28. ஸோ இந்த 3 months தான் என்கிட்ட லேர்ன் பண்ணாங்க. 3 months லேர்னிங் தான். இந்த 3 months லேர்னிங்கில் அவங்களுக்கு மற்ற சப்ஜெக்ட்ஸை விட 17 to 18% வந்து டிஃப்ரென்ஸ் காமிக்க முடிஞ்சுது. ஸோ ஸ்மார்ட் ஒர்க்ஸ் is the best method, and how to learn, to find the answer, how to learn, so it will be the smart work. ஸோ நான் வந்து இப்போ +2 ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஒர்க் மெத்தடாலஜி வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்கூல்ஸில் வந்து அவங்க போர்ஷன்ஸ் கவரேஜ் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நிறைய பேர் டியூஷன்ஸ் போகிறாங்க. அப்படி டியூஷன்ஸ் போனால் கூட பரவாயில்ல. ஸோ ஐ ஆம் டேக்கிங் ஆன்லைன் கிளாஸஸ், ஒன்லி ஆன்லைன். I am taking only online classes. So these online classes duration will be 1 hour 30 minutes. 1 hour and 30 minutes. So in the 1 hour and 30 minutes வந்து பார்த்திங்கனாக்கா monthly 12 classes. And with this 12 classes, so rupees 1000 per month, at the rate of rupees 1000 per month. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த கட் ஆஃப் பார்த்துருப்பீங்க. இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருக்குன்னே சொல்லலாம். அந்த அவங்க ஸ்டூடெண்ட்டை நம்ம கேட்கும்போது அவங்க வந்து மேக்ஸ் வந்து இட் இஸ் வெரி சப்போர்ட்டிவ். ஸோ அந்த மெத்தடாலஜி லேர்ன் பண்ணணும் அப்படின்னாக்கா ஸோ யூ கேன் காண்டாக்ட் மீ. மை காண்டாக்ட் நம்பர் 8110078166. So with this analysis you can make an understanding
ஸோ இந்த ஸ்மார்ட் ஒர்க்கான மெத்தடாலஜி வந்து பார்த்தோன்னாக்கா சிம்பிளாக ஒரு வரியில் சொல்ல முடியாது. இட் இஸ் ஏ டே பை டே ப்ராசஸ். ஸோ மந்த்லி வந்து 12 கிளாஸஸ் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண தயாராக இருக்கீங்க. 1000 rupees பர் மந்த் நாமினல் சார்ஜ் தான். ஸ்பெண்ட் பண்ண தயாராக இருந்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஒர்க்கில் வந்து நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு எப்படி அப்படிங்கிறத நம்ம கற்றுக் கொடுக்கலாம். நாட் ஒன்லி ஃபார் +2 ஸ்டூடெண்ட்ஸ், +2 ஸ்டேட் போர்ட். ஸோ ஐ கேன் ஆல்சோ ஹேண்டில் ஃபார் CBSE. So those who are appearing for CBSE, so the smart work, how to learn by smart work, so you can learn with 12 classes per month. So if you are interested, you can contact me in this number. So only online classes will be provided, so no offline classes, so only online classes. So if you are interested, you just send a WhatsApp message to me, I will reply. Thank you.